ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா முட்டை மசாலா எப்படி பண்ணால் தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வாங்க எப்படி பண்ணால் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரம் வச்சுக்கலாம். பாத்திரம் காய்ஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறம் அதில் பட்டை, கிராம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு பொடிசாக கட் பண்ண பல்லாரி வெங்காயம் சேர்த்துட்டு பல்லாரி வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து 2 நிமிஷம் கழிச்சு ஒரு தக்காளியை பொடிசாக கட் பண்ணி சேர்த்து அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் இன்னொரு தக்காளியை மிக்ஸி ஜாரில் பேஸ்ட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். அது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு தயிர் சேர்த்துக்கலாம். சிக்கன் குழம்பு, மிளகாய்த்தூள், கரம் மசாலா இது ரெண்டையும் சேர்த்துட்டு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு 2-3 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அப்புறம் தண்ணி சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கொதி வரட்டும். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் கழித்து முட்டையை சேர்த்துக்கலாம். முட்டையை கிண்டி கிண்டி விட வேண்டாம். இந்த மாதிரி மசாலா மேலே எடுத்து மட்டும் விடுங்க. இல்லாட்டி முட்டையை திருப்பி மட்டும் விடுங்க. விட்டுட்டு இப்போ மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். முட்டைக்குள்ளே வந்து நம்ம சேர்த்துக்க உப்பு காரம்லாம் ஏறுற அளவுக்கு. இப்போ லாஸ்ட்டாக கொத்தமல்லி தர கருவேப்பிலை தூவிட்டு ஒரு நிமிஷம் கழித்து இறக்குனா நம்மளோட முட்டை மசாலா சூப்பராக ரெடி ஆச்சு. கண்டிப்பாக இது